2 மாநில தேர்தல்களில் பிரிகத்தான் நேஷனலுடன் ஒத்துழைக்க கூட்டணி முடிவு செய்ததை தொடர்ந்து பரிசான் நேஷனல் அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்று பக்காத்தான் ஹரப்பான் இளைஞர் பிரிவு விடுத்த அழைப்புக்கு அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே பதிலடி கொடுத்துள்ளார். கடந்த ஆண்டு சபா மாநில தேர்தலில் சஃபி அப்டால் தலைமையிலான வரிசான் கட்சி பக்காத்தானுக்கு எதிராக போட்டியிட்டதால் அந்த ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து வரிசான் கட்சியும் வெளியேற வேண்டும் என்று பக்காத்தான் ஹரப்பான் இளைஞர் பிரிவு கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று அக்மால் தெரிவித்தார். சராவா மாநில தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதில் சராவா கட்சி பக்காத்தான் ஹரப்பானுக்கு எதிராக போட்டியிட்டால் கூட்டாட்சி அரசாங்கத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்ற இதே கோரிக்கையை சராவா கட்சியும் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இல்லையென்றால் பரிசான் நேஷனல், வரிசான் மற்றும் சராவா கட்சிகளின் அனைத்து அமைச்சர்களையும் துணை அமைச்சர்களையும் பதவி நீக்கம் செய்யுமாறு தாம் பிரதமருக்கு சவால் விடுவதாக அக்மால் தெரிவித்தார். மாநில தேர்தல்களின் போது பிரச்சாரம் செய்யும் வேளையில் அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களில் உள்ள பதவிகளை வகிப்பவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரித்துள்ளார். பக்காத்தான் ஹரப்பான் தலைவராகவும் இருக்கும் அன்வார் துணை பிரதமர்கள் அமார் ஜாஹித் ஹமீடி மற்றும் ஃபடிலா யூசுப் ஆகியோருடன் பேசிய பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நேற்று ஈப்போவில் உள்ள சமூக மண்டபத்தில் நடைபெற்ற மடானி கீதா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டாட்சி அளவில் நமது உறவுகள் நல்லுறவுகளை பேணுவதற்கும் பணிகள் தடையின்றி நடைபெறுவதற்கும் நிதானத்தை கடைபிடிக்குமாறு அவர் அறிவுறுத்தினார். கூட்டாட்சி பதவிகளை வகிப்பவர்கள் மாநில தேர்தல்களை மற்றவர்களை தாக்குவதற்கான ஒரு தளமாக மாற்றக்கூடாது என்றும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அவர்கள் அவ்வாறு செய்ய விரும்பினால் அவர்கள் தங்கள் பதவிகளில் இருந்து விலக வேண்டும். எந்த மீறல்களும் இல்லை என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். ஏனெனில் மீறல் நடந்தால் தாம் அவர்களை பதவி விலகுமாறு கேட்பேன் என்றும் அன்வார் கூறினார். பிரதமர் உத்தரவிட்டால் அமைச்சரவையிலிருந்து விலக தயாராக இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் ரந்தாவ் தொகுதியில் போட்டியிடும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள மற்ற தலைவர்களை தாக்கும் எண்ணம் தமக்கு இல்லை என்று தெரிவித்தார். எங்கள் செய்தி அனைத்து வாக்காளர்களையும் சென்றடைவதை நாங்கள் உறுதி செய்ய விரும்புகிறோம். நாங்கள் தனிப்பட்ட தாக்குதல்களை நடத்த மாட்டோம். இருப்பினும் பிரதமர் என்னை ராஜினாமா செய்ய உத்தரவிட்டால் நான் அவ்வாறு செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை அமைச்சர்களையும் அவர்களது துணை அமைச்சர்களையும் நியமிக்கும் பொறுப்பு பிரதமருக்கு இருப்பதால் அது அவரை பொறுத்தது என்று நேற்று ஸ்ரம்பான் மம்பாவில் அவர் தெரிவித்தார். மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சையத் சாடிக் சையத் அப்துல் ரஹ்மான் ஜூலை 16ஆம் தேதி தொடங்கிய தனது தொண்டு பணியின் நிறைவாக நேற்று மூவாரில் உள்ள லமான் மகாராணியில் தனது 170 கிலோமீட்டர் நன்றி உணர்வு ஓட்டம் எனும் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தார். அதிகாலை முதல் காத்திருந்த சுமார் 2000 குடியிருப்பாளர்களின் உற்சாகமான வரவேற்புடன் அவர் காலை 9:15 மணிக்கு அங்கு வந்தடைந்ததாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. சையத் சாடிக் நேற்று மலாக்காவில் உள்ள சிம்பாங் சுங்கை ரம்பாயில் இருந்து தனது ஓட்டத்தின் இறுதி 17 கிலோமீட்டர் பகுதியை தொடங்கி இலக்கு புள்ளியை அடைந்தார். சையத் சாடிக் இது குறித்து தெரிவிக்கையில் 4 நாள் தொண்டு ஓட்டம் மூலம் 6,50,959 ரிங்கிட் திரட்டப்பட்டதாகவும் இது ஆரம்ப இலக்கான 2 லட்சம் ரிங்கிட்டை தாண்டியது என்றும் கூறினார். திரட்டப்பட்ட அனைத்து நிதிகளும் மூவார் தொகுதி மக்களுக்கு நல உதவிகளுக்காக பயன்படுத்தப்படும் என்று அவர் உறுதியளித்தார். நேற்று முன்தினம் இரவு சுமார் 10:20 மணி அளவில் தலைநகர் ஜலான் துன் ரசாக் சாலையில் சிங்கப்பூர் உயர் ஆணையகத்திற்கு அருகில் உள்ள துவா ரெசிடென்ஸுக்கு முன்னால் ஒருவர் ஓட்டிச் சென்ற கார் மீது மரம் விழுந்ததில் அவர் உயிரிழந்தார். பாதிக்கப்பட்டவருக்கு 2 கைகளிலும் காயங்களும் மார்பில் உள் இரத்த கசிவும் ஏற்பட்டதாக டாங்வாங்கி காவல்துறை தலைவர் சசாலி அடாம் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் நேற்று அதிகாலை 4 மணிக்கு கோலம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஜொகூரில் ஒரு விளையாட்டு மையத்தில் நேற்று நடைபெற்ற 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான கால்பந்து போட்டியின் போது மயங்கி விழுந்த 12 வயது சிறுவன் உயிரிழந்தார். ஷைனிங் எஃப்சியின் முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட ஒரு பதிவில் 8 வயதிலிருந்தே அந்த அணியில் இருந்து வந்த வீரரான
டேனிஸ் ஹஸ்கேல் விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்த, தனது பயிற்சியாளர்களை மதித்த மற்றும் எப்போதும் தனது சக வீரர்களின் முகத்தில் புன்னகையை வரவழைத்த ஒரு துடிப்பான குழந்தை என்று கூறப்பட்டுள்ளது. அவரது மறைவு ஷைனிங் அகாடமி குடும்பம் முழுவதற்கும் ஒரு பெரும் இழப்பாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது நினைவுகளும் மன உறுதியும் பங்களிப்புகளும் என்றென்றும் இதயங்களில் நிலைத்திருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக ஜொகூர் பாரு தெற்கு காவல்துறை தலைவர் அஸ்ருல் ஹிஷாம் ஷஃபி இச்சம்பவத்தை உறுதி செய்து இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.